30ஆம் அத்தியாயம் சித்திர மண்டபம். இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து கதை பார்க்கும்போது கொஞ்சம் சோழ மன்னர்களோட வரலாறு நடுவில் வரும். அது ஏன் இங்கே சொல்லியிருக்கோன்னா, இந்த அத்தியாயம் மட்டும் இல்லாமல் பின்வரும் அத்தியாயங்களையும் நாம் எளிதில் புரிஞ்சுக்கும்படியாக இருக்கணுங்கிறக்காக தர வேண்டிய இடத்துல சில தகவல்கள் நம்ம தந்திருக்கோம். சரிங்களா? கதைக்குள்ளே போகிறோம். சின்ன பழுவேட்டையர் வந்தியத்தேவனை தம்முடன் ஆஸ்தான மண்டபத்துக்கு அழைத்து போனார். சக்கரவர்த்தியிடம் அவன் கூறியது என்ன என்பதை பற்றி அவன் சொன்ன சமாதானம் அவருக்கு அவ்வளவாக பூர்ண திருப்தி அளிக்கவில்லை. சக்கரவர்த்தியை தனியாக போய் பார்க்கும்படி அவனுக்கு அனுமதி அளித்தது ஒருவேளை தவறோ என்றும் தோன்றியது. ஆதித்த கரிகாலரிடமிருந்து வந்தவன், அதனால்தான் அவனை பற்றி சந்தேகிக்க வேண்டியது. ஆனால் தமையனார் முத்திரை மோதிரத்துடன் அனுப்பியுள்ளபடியால் சந்தேகிக்க இடமில்லை. ஆகா, இம்மாதிரி காரியங்களில் பெரியவருக்கு வேறொருவர் ஜாக்கிரதை சொல்லித்தர வேண்டுமா என்ன? ஆனாலும் தாம் திடீரென்று தரிசன மண்டபத்துக்குள் சென்ற பொழுது அவ்வாலிபன் தயங்கி நின்று பயந்தவன் போல் விழித்தது அவர் கண் முன்னால் தோன்றியது. அபாயம் அபாயம் என்று அவன் கூவியது நன்றாக காதில் விழுந்ததாக ஞாபகம். அபயம் என்று சொல்லியிருந்தால் அது தம் காதில் அபயம் என்றுதானே விழுந்திருக்கணும். எல்லாவற்றுக்கும் இவனை உடனே திருப்பி அனுப்பாமல் இருப்பதுதான் நல்லது. தமையனார் வந்த பிறகு இவனை பற்றி நன்றாய் தெரிந்து கொண்ட பிறகு உசிதமானதை செய்யலாம். இம்மாதிரி தீரனாகிய வாலிபனை நாம் நம்முடைய அந்தரங்க காவற்படையில் சேர்த்து கொள்ள பார்க்க வேண்டும். சமயத்தில் உபயமாக இருப்பான். ஏன், இவனுக்கும் இவனுடைய முன்னோர்களின் பழைய அரசில் ஒரு பகுதி வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம். இம்மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு முறை உதவி செய்துவிட்டால் அப்புறம் என்றென்றைக்கும் நமக்கு கட்டுப்பட்டு நன்றியுடையவராக இருப்பார்கள். ஒருவேளை இவன் உறுதியான விரோதி என்று ஏற்பட்டு விட்டால் அதற்கு தக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். எதற்கும் தமையனார் சேரட்டும், பார்க்கலாம். ஆஸ்தான மண்டபம் சென்றதும் வந்தியத்தேவன் அப்புறமும் இப்புறமும் ஆவலுடன் பார்க்க தொடங்கினான். தளபதியிடம் தான் ஓலையை எடுத்து கொடுத்த இடத்தில் உற்று உற்று நன்றாக பார்த்தான். தப்பி தவறி இன்னொரு ஓலை, அந்த முக்கியமான ஓலை கிடைக்கிறதா என்றுதான். அதை மட்டும் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தன்னை போன்ற மூடன் வேறு யாரும் இருக்க முடியாது. உலகமே புகழும் சோழகுலத்து அரசலங்குமரியை தான் பார்க்க முடியாமலே போய்விடும். ஆதித்த கரிகாலர் தன்னிடம் ஒப்புவித்த பணியில் சரிபாதியை செய்ய முடியாமலே போய்விடும். சின்ன பழுவேட்டையர் அங்கிருந்த ஏவலாளர்களில் ஒருவனை பார்த்து, இந்த பிள்ளையை நமது அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ. விருந்தாளி விடுதியில் வைத்து வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்து பார்த்துக்கொள். நான் வரும் வரையில் அங்கேயே இரு என்றார். வந்தியத்தேவனும் ஏவலாளும் வெளியே சென்றவுடன் இன்னொருவன் தளபதியுடன் பயபக்தியுடன் நெருங்கி ஒரு ஓலை சுருளை நீட்டினான். இங்கிருந்து தரிசன மண்டபத்துக்கு போகும் வழியில் இது கிடந்தது. இப்போது சென்ற அந்த பையனுடைய மடியிலிருந்து விழுந்திருக்கக்கூடும் என்று சொன்னான். தளபதி அதை ஆர்வத்துடன் வாங்கி பிரித்து பார்த்தார். அவருடைய புருவங்கள் நெற்றியின் சரிபாதி வரையில் உயர்ந்து நெறிந்தன. அவருடைய முகத்தில் கொடூரமான மாறுதல் ஒன்று உண்டாயிற்று. ஆஹா, இளைய பிராட்டிக்கு ஆதித்த கரிகாலர் எழுதிய ஓலை. அந்தரங்கமான காரியங்களுக்கு உண்மையான வீரன் ஒருவன், நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய தீரன். வேண்டும் என்று கேட்டிருந்தாயல்லவா, அதற்காக இவனை அனுப்பியிருக்கிறேன். இவனை பூரணமாக நம்பி எந்த முக்கியமான காரியத்தையும் ஒப்புவிக்கலாம் என்று இளவரசன் தாம் கைப்பட எழுதியிருக்கிறார். இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. இந்த ஓலையை பற்றி பெரியவருக்கு தெரியுமோ என்னவோ. இவன் விஷயத்தில் இன்னும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கோட்டை தளபதி தமக்குள்ளே சொல்லி கொண்டார். ஓலையை பொறுக்கி கொண்டு வந்தவனை அழைத்து காதோடு சில விஷயங்களை கூறினார். அவனும் உடனே புறப்பட்டு சென்றான். சின்ன பழுவேட்டையரின் மாளிகையில் வந்தியத்தேவனுக்கு ஆசார உபசாரங்கள் பலமாக நடந்தன. அவனை குளிக்கச் செய்து புதிய உடைகள் அணிந்து கொள்ள கொடுத்தார்கள். நல்ல உடைகள் அணிந்து கொள்வதில் பிரியமுள்ள வந்தியத்தேவனும் குதூகலத்தில் ஆழ்ந்தான். காணாமற் போன ஓலையை பற்றிய கவலையை கூட மறந்து விட்டான். புது உடை உடைத்திய பின்னர் ராஜபோகமான அறுசுவை சிற்றுண்டைகளை அளித்தார்கள். பசித்திருந்த வந்தியத்தேவன் அவற்றை ஒரு கை பார்த்தான். பின்னர் அவனை சின்ன பழுவேட்டையர் மாளிகையில் சித்திர மண்டபத்துக்கு அழைத்து சென்றார்கள். தளபதி வருகிற வரையில் இந்த மண்டபத்தில் உள்ள அபூர்வ சித்திரங்களை பார்த்து கொண்டிருக்கலாம் என்றார்கள். இவ்விதம் சொல்லிவிட்டு காவலர்கள் 3 பேர் மண்டபத்தின் வெளியில் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டனர். சோழகுலத்தின் புதிய தலைநகரமான தஞ்சைபுரி அந்த நாளில் சிற்ப சித்திர கலைக்கு பெயர் பெற்றதாக இருந்தது. திருவையாற்றில் இசைக்கலையும் நடனக்கலையும் வளர்ந்தது போல் தஞ்சையில் சிற்ப சித்திர கலைகள் வளர்ந்து வந்தன. முக்கியமாக சின்ன பழுவேட்டையர் மாளிகையில் இருந்த சித்திர மண்டபம் மிக பிரசித்தி அடைந்திருந்தது. அந்த மண்டபத்துக்குள் இப்போது வந்தியத்தேவன் பிரவேசித்திருந்தான்.
சுவர்களில் பல அழகிய வர்ணங்களில் தீட்டியிருந்த அற்புதமான சித்திரங்களை பார்த்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். அந்த ஆனந்தத்தில் தன்னை மறந்தான். தான் வந்த முக்கியமான காரியத்தையும் கூட மறந்தான். சோழ வம்சத்தின் பூர்வீக அரசர்களையும் அவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்களையும் சித்தரிக்கும் காட்சிகள் அவனுடைய கவனத்தை கவர்ந்து பரவசமடை செய்தன. முக்கியமாக சென்ற 100 வருஷத்துக்கு சோழர்களின் சரித்திரம் அந்த சித்திர மண்டபத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. வந்தியத்தேவனுக்கு அதிகமான ஆர்வத்தை உண்டாக்கிய சித்திரங்களும் அவைதான். இப்போ இருந்து இந்த கதைக்குள்ளே அந்த கதை கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் நிகழ்ச்சிகளை சொல்ல போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. 96 போர்க்காயங்களை தன் திருமேனியில் ஆபரணங்களாக பூண்ட விஜயாலய சோழனை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோழ மன்னர்கள் பரகேசரி, ராஜகேசரி என்னும் பட்டங்களை மாறி மாறி புனைந்து கொள்வது வழக்கம். பரகேசரி விஜயாலனுக்கு பிறகு அவனுடைய புதல்வன் ராஜகேசரி ஆதித்த சோழன் பட்டத்துக்கு வந்தான். அவன் தந்தைக்கு தகுந்த தனையனாக விளங்கினான். முதலில் அவன் பல்லவர் கட்சியில் நின்று பாண்டியனை தோற்கடித்து சோழ ராஜ்யத்தை நிலைப்படுத்தி கொண்டான். பிறகு பல்லவன் அபராஜித்தவர்மனோடு போர் தொடுத்தான். யானை மீது அம்பாரியில் இருந்து போர் புரிந்த அபராஜித்தவர்மன் மீது ஆதித்த சோழன் தாவி பாய்ந்தவனை கொன்று தொண்டை மண்டலத்தை வசப்படுத்தினான். பிறகு கொங்கு மண்டலமும் இவன் ஆட்சிக்குள் வந்தது. ஆதித்தன் சிறந்த சிவபக்தன். காவேரி ஆறு உற்பத்தியாகும் மலையிலிருந்து அப்புண்ணிய நதி கடலில் கலக்கும் இடம் வரையில் ஆதித்த சோழன் பல சிவாலயங்களை எடுப்பித்தான். ராஜகேசரி ஆதித்த சோழனுக்கு பிறகு பரகேசரி பராந்தகன் பட்டத்துக்கு வந்தான். 46 ஆண்டு காலம் அரசு புரிந்தான். இமயத்தில் புலிச்சின்னம் பொறித்த கரிகால் பெருவளத்தானுக்கு பின்னர் சோழ வம்சத்தில் மாபெரும் மன்னன் பராந்தகன்தான். வீரநாராயணன், பண்டிதவத்சலன், சூரரசிகாமணி என்பன போன்ற பல பட்ட பெயர்கள் அவனுக்கு உண்டு. மதுரையும் ஈழமும் கொண்டவன் என்ற பட்டமும் உண்டு. இந்த முதற் பராந்தகன் காலத்திலேயே சோழ சாம்ராஜ்யம் கன்னியாகுமரியிலிருந்து கிருஷ்ணா நதி வரையில் பரவியது. ஈழ நாட்டிலும் சிறிது காலம் புலிகொடி பறந்தது. தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன்கூரை வேய்ந்து புகழ் பெற்ற பராந்தகனும் இவனேதான். இவனுடைய ஆட்சியின் இறுதி நாட்களில் சோழ சாம்ராஜ்யத்துக்கு சில நல்லது கஷ்டங்களும் வந்தன. அந்த நாளில் வடக்கே பெருவழி படைத்திருந்த ராஷ்டிரகூடர்கள் சோழர்களுடைய பெருகி வந்த பலத்தை ஒடுக்க முனைந்தார்கள். சோழ சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்த ஓரளவு வெற்றியும் அடைந்தார்கள். பராந்தக சக்கரவர்த்திக்கு 3 புதல்வர்கள் உண்டு. இவர்களில் வீராதி வீரனாக விளங்கியவன் மூத்த புதல்வனாகிய ராஜத்தியன் என்பவன். வடநாட்டு படையெடுப்பை எதிர்பார்த்து ராஜத்தியன் திருமுனைப்பாடி நாட்டில் பெரும் சைன்யத்துடன் பலகாலம் தங்கியிருந்தான். தன் தந்தையின் பெயர் விளங்கும்படி வீரநாராயண ஏரி எடுத்தான். அரக்கோணத்துக்கு அருகில் தக்கோலம் என்னுமிடத்தில் சோழ சைன்யத்துக்கும் ராஷ்டிரகூட படைகளுக்கும் பயங்கரமான பெரும் போர் நடந்தது. இந்த போரில் எதிரி படைகளை தம்சம் செய்து தன் வீர புகழை நிலைநாட்டிய பிறகு ராஜத்தியன் போர்க்களத்தில் உயிர் துறந்து வீர சொர்க்கம் அடைந்தான். இவனும் பல்லவ அபராஜித்தவர்மனை போல் யானை மீதிருந்து போர் புரிந்து யானை மேலிருந்தபடி இறந்தபடியால் இவனை ஆணை மேல் துஞ்சிய தேவன் என்று கல்வெட்டு போற்றி கொள்கின்றன. ராஜாத்தியன் மற்றும் இறந்துவிட்டால் அவனே பராந்தக சக்கரவர்த்திக்கு பிறகு சோழ சிம்மாசனம் ஏறியிருக்க வேண்டும். இறந்திருக்காவிட்டால் இவனுடைய சந்ததிகளே இவனுக்கு பின்னர் முறையாக பட்டத்துக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இளவரசன் ராஜத்தியன் பட்டத்துக்கு வராமலும் சந்ததி இல்லாமலும் இறந்துவிடவே இவனுடைய இளைய சகோதரர் கண்டராதித்த தேவர் தந்தையின் விருப்பத்தின்படி ராஜகேசரி பட்டத்துடன் சிங்காதனம் ஏறினார். இவர் தமது தந்தையையும் பாட்டனையும் போலவே சிவபக்தி மிகுந்தவர், அத்துடன் தமிழன்பு மிக்கவர். உண்மையில் இவருக்கு ராஜ்யம் ஆளுவதில் அவ்வளவு சிரத்தையே இருக்கவில்லை. ஆலய வழிபாட்டிலும் தமிழ் இன்பத்திலும் அதிகமாக ஈடுபட்டிருந்தார். மகான்களாகிய நாயன்மார்களை பின்பற்றி சிவபெருமான் மீது துதிப்பாடல்கள் பாடினார். திருவிசைப்பா என்று வழங்கும் இப்பாடல்களில் கடைசி பாட்டில் இவர் தம்மை பற்றியே பின்வருமாறு சொல்லி கொண்டிருக்கிறார். சீரான் மல்குதில்லை செம்போன் என ஆரம்பிக்கும் அந்த பாடல்தான் அது. விஜயாலனுக்கு பிற்பட்ட சோழ மன்னர்கள் பழையாறையிலும் தஞ்சையிலும் வசித்த போதிலும் பூர்வீக சோழ தலைநகர் உறையூர் என்னும் பாதையை விட்டுவிடவில்லை. உறையூருக்கு இன்னொரு பெயர் கோழி என்பதாகும். ஆகையால் சோழ மன்னர்கள் தங்களை கோழிவேந்தர் என்றும் சொல்லிக் கொண்டார்கள். கண்டராதித்த தேவர் சிம்மாசனத்திலிருந்து பெயரளவில் அரசு புரிந்தாலும் உண்மையில் அவருடைய இளைய சகோதரனாகிய அரிஞ்சயன்தான் ராஜ்ய விவகாரங்களை கவனித்து வந்தான்.
ராஜாத்தியனுக்கு துணையாக அரிஞ்சயன் திருநாவலூர் முதலிய இடங்களில் சைன்யங்களுடன் தங்கியிருக்கிறான். ராஷ்டிரகூடர்களுடன் வீரப்போர் நடத்தியிருந்தான். தக்கோலத்தில் சோழ சைன்யத்துக்கு நேர்ந்த பெருந்தோல்வி விரைவிலேயே வெற்றியாக மாற்றிக்கொண்டான். ராஷ்டிரகூடர் படையெடுப்பை தென்பெண்ணைக்கு அப்பாலையை தடுத்து நிறுத்தினான். எனவே ராஜகேசரி கண்டராதித்த சோழர் தம் தம்பி அரிஞ்சயனுக்கு யுவராஜ பட்டம் சூட்டி அவனே தமக்கு பின் சோழ சிங்காதனத்துக்கு உரியவன் என்று நாடறிந்து தெரிவித்து விட்டார். இவ்விதம் கண்டராதித்தர் முடிவு செய்வதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருந்தது. இவருடைய மூத்த மனைவி இவர் பட்டத்துக்கு வருவதற்கு முன்பே காலமாகிவிட்டார். பிறகு வெகுகாலம் கண்டராதித்தர் மனம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இவருடைய தம்பி அரிஞ்சயனுக்கோ அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த புதல்வன் இருந்தான். பாட்டனாரின் பராந்தகன் என்னும் பெயரையும் மக்கள் அளித்த சுந்தரச்சோழன் என்னும் காரண பெயரையும் சூட்டி கொண்டிருந்தான். எனவே தனக்கு பிறகு தமது சகோதரன் அரிஞ்சயனுக்கு பிறகு அவனுடைய புதல்வன் சுந்தரச்சோழனும் பட்டத்துக்கு வர வேண்டும் என்று கண்டராதித்தர் திருவுளங்கொண்டார். இந்த ஏற்பாட்டிற்கு சாமந்த கணத்தினர், தண்டநாயக்கர்கள், பொதுஜன பிரதிநிதிகள் எல்லோருடைய சம்மதத்தையும் ஒருமனதாக பெற்று பகிரங்கமாக உலகறிய தெரிவித்தும் விட்டார். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு கண்டராதித்தரின் வாழ்க்கையில் ஒரு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது. மலவரையன் என்னும் சிற்றரசன் திருமகளை அவர் சந்திக்கும்படி நேர்ந்தது. அந்த மங்கையர் திலகத்தின் அழகும் அடக்கமும் சீலமும் சிவபக்தியும் அவர் உள்ளத்தை கவர்ந்தன. முதிர்ந்த பிரயாதத்தில் அந்த பெண்மணியை மணந்து கொண்டார். இந்த திருமணத்தின் விளைவாக உரிய காலத்தில் ஒரு குழந்தையும் உதித்தது. அதற்கு மதுராந்தகன் என்று பெயரிட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்தார்கள். ஆனால் அரசர் அரசி இருவருமே ராஜ்யம் சம்பந்தமாக முன்னம் செய்திருந்த ஏற்பாட்டை மாற்ற விரும்பவில்லை. தம்பதிகள் இருவரும் சிவபக்தியிலும் விரக்தி மார்க்கத்திலும் ஈடுபட்டவர்களாதலால் தங்கள் அருமை புதல்வனையும் அந்த மார்க்கத்திலேயே வளர்க்க விரும்பினார்கள். கேவலம் இந்த உலக சாம்ராஜ்யத்தை காட்டிலும் சிவலோக சாம்ராஜ்யம் எவ்வளவோ மேலானது என்று நம்பியவர்கள்தான் அவர்கள். அந்த சிவலோக சாம்ராஜ்யத்துக்கு உரியவனாக மதுராந்தகனை வளர்க்க ஆசைப்பட்டார்கள். ஆகையால் கண்டராதித்தர் தமக்கு பிறகு தம் சகோதரன் அரிஞ்சயனும் அவனுடைய சன்னதிகளுமே சோழ சாம்ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று தமது விருப்பத்தை பகிரங்கப்படுத்தி நிலைநாட்டினார். எனவே ராஜதித்தன் கண்டராதித்தர் என்னும் இரு உரிமையாளர் வம்சத்தை தாண்டி அரிஞ்சயன் வம்சத்தாருக்கு சோழ சிங்காதனம் உரிமையாயிற்று. கண்டராதித்தருக்கு பிறகு அதிக காலம் பரகேசரி அரிஞ்சயன் ஜீவிய வந்தனாக இருக்கவில்லை. ஒரு வருஷத்திலேயே தமையனாரை பின்தொடர்ந்து தம்பியும் கைலாச பதவிக்கு சென்று விட்டான். பின்னர் இளவரசர் சுந்தர சோழருக்கு நாட்டாரும் சிற்றரசர்களும் பிற அரசாங்க அதிகாரிகளும் சேர்ந்து முடிசூட்டி மகிழ்ந்தார்கள். ராஜகேசரி சுந்தர சோழரும் அதிர்ஷ்டவசத்தினால் தமக்கு கிடைத்த மகத்தான பதவியை திறம்பட சிறப்பாக வகித்தார். ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் பல வீரப்போர்கள் புரிந்து பாண்டிய நாட்டையும் தொண்ட மண்டலத்தையும் மீண்டும் வென்றார். ராஷ்டிரகூட படைகளை தென்பெண்ணை கரையிலிருந்து விரட்டி அடித்தார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வர்களான ஆதித்த கரிகாலரும் அருள்மொழிவர்மரும் தந்தையை மிஞ்சக்கூடிய இணையற்ற வீரர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருவரும் தந்தைக்கு பரிபூர்ண உதவி செய்தார்கள். அவர்கள் மிக சிறு பிரயாணத்திலேயே போருக்கு சென்று முன்னணியில் நின்று போர் புரிந்தார்கள். அவர்கள் சென்ற போர் முனைகளிலெல்லாம் விஜயலட்சுமி சோழர்களின் பக்கமே நிலை நின்று வந்தாள்.